11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.12இல் 12ஆம் கணக்கு பார்க்கிறோம். log 5 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 2இன் தீர்வு காண்கன்னு கேட்டிருக்கு. அதாவது எக்ஸின் மதிப்பு என்னான்னு கணக்கிடுறோம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு log அடிமானத்தில் 5 மைனஸ் எக்ஸ் பிராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 2. லாகிரதமிக் மடக்கையில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றுறோம். அப்படி மாற்றி எழுதும் பொழுது லாகோட அடிமானத்தில் என்ன எண் இருக்குதோ அதே எண் தான் நமக்கு வரும். 5 மைனஸ் எக்ஸ் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லையும் அடிமானத்தில் வலது பக்கம் இருக்கக்கூடிய விடையானது அடுக்கில் வரும். இடது பக்கம் இருக்கக்கூடிய லாகின் மதிப்பு தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65 எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றிட்டு இடது பக்க மதிப்பை வர்க்கப்படுத்துகிறோம். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இயற்கணித முற்றொருமைப்படி a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் படி வர்க்கப்படுத்துகிறோம். அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 2ab ஏயின் மதிப்பு 5 பியின் மதிப்பானது எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வலதுபுறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65. இடதுபுறமும் வலதுபுறமும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 5 வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு 25 மைனஸ் 2 பெருக்கல் 5 10x ஈக்குவல் டு மைனஸ் 6x ப்ளஸ் 65. எக்ஸை இடதுபுறமும் மாறிலி மதிப்பை வலதுபுறமும் வைக்கிறப்ப மைனஸ் 10x மைனஸ் 6x இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் 6xன்னு வரும். 65 ப்ளஸ் 25 வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் 25 மைனஸ் 10 ப்ளஸ் 6 எனும் பொழுது மதிப்பு மைனஸ் 4x. 65 மைனஸ் 25 எனும் பொழுது 40. எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய மைனஸ் 4 வலதுபுறம் போகிறப்ப வகுத்தலில் வந்துடும். 1 4 5 40. 10 பை மைனஸ் 1 எனும் பொழுது மதிப்பு மைனஸ் 10. therefore எக்ஸின் மதிப்பானது மைனஸ் 10 ஆகும். தேங்க்யூ.